வணக்கம். 2026 ஆங்கில புத்தாண்டுக்குரிய ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் டி நல்லபிரம்மா பேசுகின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கருவூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து 2026 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது. இவ்வாண்டிலே அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். அன்புள்ள தமிழ் சொந்தங்களே, தமிழ் புத்தாண்டு நாம் அனைவருக்கும் அறிந்த ஒன்று. ஆங்கில புத்தாண்டு தற்பொழுது நாம் கடைபிடித்து கொண்டிருக்கின்ற ஒன்று. 2026 பிறக்கின்றது. அனைவருக்கும் எனது ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2026 226 இவற்றை அனைத்தையும் கூட்டினால் வருகின்ற எண் 1. சூரிய பகவானுக்குரியது. எண் கணித ஜோதிடத்தில் 1ஆம் எண் மிகவும் சக்தி வாய்ந்த எண். ஆகையால் இவ்வாண்டு நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் ஆதவன் என்று அழைக்கப்படுகின்ற சூரிய பகவானால் நம்மளுடைய வாழ்க்கையிலே சகல விதத்திலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் யோகமும் உதயமாகட்டும். எனது குருமார்களை மனதார பிரார்த்தனை செய்து இப்பொழுது பலன்களுக்குரிய இடத்தில் பார்க்கின்ற பொழுது, இந்த 2026 பொறுத்தவரை ஆண்டுக்கோள்களுக்குரிய கிரக நிலைகளை பார்ப்பதே முக்கியம். மாதக்கோள்கள் வாரப்பலன்களிலே பார்க்கும்போது இங்கே தெரிந்துக்க முடியும். அப்படி பார்க்கும்போது சனி பகவான் மீன ராசியிலே தாங்க இருக்கார். அந்த மீன ராசியில் இருக்கும் பொழுது ஜூலை 26 வக்ரமாக வரார். ஜூலை 26 வக்ரமாக வர டிசம்பர் 11 வக்ர வரை வக்ரமாக வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார். 4 மாதங்கள் 2 வாரங்கள். அந்த 4 மாதங்கள் 2 வாரங்கள் அவர் வக்ரமாக இருக்கக்கூடியதாக இந்த ஆண்டு இருக்குது. ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டை பொறுத்தவரை டிசம்பர் 6 வரை 2026 டிசம்பர் 6 வரை ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் தான் இருக்காங்க. டிசம்பர் 6 ராகு மகரத்துக்கு வரார், கேது சிம்மத்துக்கு போகிறார், இது கடகத்துக்கு போகிறார். ஆகையால் நம்ம ராகுவை வந்து இந்த ஆண்டை பொறுத்தவரை கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் இருப்பதாக பலன்கள் பார்ப்பதே நல்லது. குரு தாங்க இந்த வாட்டி மிதுனத்தில் இருக்கார், கடகத்துக்கு வரார், அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கும் போகிறார். குரு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி 3 இடத்துலையும் இருக்க போகிறார். இந்த 2026 பலன்கள், அதுக்காக குரு பலன்கள் தான் இந்த ஆண்டை பொறுத்தவரை குரு எப்படிலாம் மாறுறான்றதை வச்சு தான் உங்களுடைய ராசிக்குரிய பலன்கள் தெளிவாக வரும். அப்படி பார்க்கும்போது முதல்ல மிதுன ராசியில் ஜனவரி 1 இருக்கார், மார்ச் 11 வரை வக்ரமாக இருக்கார், அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார், நேர்கதியிலே சஞ்சாரம் செய்கிறார். அப்படி மிதுனத்தில் நேர்கதி சஞ்சாரம் செய்கிறார். ஜூன் 1 2026 மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பேச்ச கடகத்து ராசியில் உச்சமாக ஆகிறார். உச்ச குரு பலமாக விருச்சிக ராசியை பார்ப்பார், மகர ராசியை பார்ப்பார், மீன ராசியை பார்ப்பார். மீன ராசியிலே சனி இருக்கிறவர் அவரை பார்க்கிறார். மிக அற்புதமான அமைப்பது. அவ்வாறு கடகத்தில் ஜூன் 1 முதல் சஞ்சாரம் செய்கிறவர் 5 மாதங்கள் தான் கடகராசியில் இருக்கார். அதாவது ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 2026 வரை கடகராசியில் இருக்கும். அப்புறம் சிம்ம ராசிக்கு பயிற்சியாரார். கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். அக்டோபர் 31 நேர்கதியில் சஞ்சாரம் செய்வார். அதே சிம்ம ராசியில் டிசம்பர் 13 2024 குரு வக்ரமாகிறார், பின்னோக்கி செல்ல ஆரம்பிப்பார். ஆகவே இந்த ஆண்டு குருவை பொறுத்தவரை மிதுன ராசியிலும் இருக்கார், கடகராசியிலும் இருக்கார், சிம்ம ராசியிலும். ஆகவே இந்த ஆண்டை பொறுத்தவரை 3 குரு பயிற்சி எழுதணும், 3 வக்ர நிவர்த்தி எழுதணும். இந்த ஆண்டை பொறுத்தவரை குரு மிக முக்கியமான பங்களிப்பை கொடுக்கின்றார் அனைத்து ராசிக்கும். சனி அதே ராசியில் இருக்கார், ராகு வந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கார், கேது சிம்மத்தில் இருக்கார். ஆனால் குருவுடைய பங்களிப்பு பார்வைகள் முக்கியம். குரு பார்வை கோடி நன்மை. எனவே இந்த பலன்களை முழுமையாக கேளுங்கள். உங்கள் ராசிக்குரிய பலன்கள், அப்போல்லாம் உங்களுக்கு அந்த பலன்களுக்குரிய விஷயங்கள் தெரியும். நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய 2026 ஆண்டு கோச்சார பொது பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள தனுசு ராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாண்டை பொறுத்தவரை சனி எந்த விதமான மாற்றமும் இல்லை. மீன ராசியிலே ஆண்டு முழுவதும் இருக்கிறார். இவற்றிலே ஜூலை மாதம் 26ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை வக்ரமாக இருக்கிறார். 4 மாதங்கள் 2 வாரங்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். பொதுவாக 4ஆம் இடத்தில் சனி இருப்பது அர்த்தாஷ்டம சனி. ஆனால் 4ஆம் இடத்தில் சனி இருக்கின்ற பொழுது ராசிக்கு 3ஆம் இடம் கும்ப ராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் சனியால் பாதிப்பு இல்லை.
கோச்சார வேதையவை. 3ஆம் இடம் என்கின்ற கும்பராசியிலே ராகு அமர்ந்திருக்கிறார். ராகு வேதகனாக செயல்பட்டு சனியுடைய அசுப பலன்களை தடுப்பார். பொதுவாக கோச்சார பலன்களில் கோச்சார வேதை மிகவும் முக்கியம். சுப பலன்களையும் தடை செய்யும், அசுப பலன்களையும் தடை செய்யும் வேதை ஸ்தானம், அந்த வேதை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை உங்களுக்கு ராகு 3லும் கேது 9லும் இருக்கிறார்கள். எனவே சனியால் பாதிப்பு இல்லை. மனதிலே இவை அழுத்தமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். அதே சமயத்தில் அடுத்து 2027 என்று வருகின்ற பொழுது ராகு உங்களுக்கு டிசம்பர் 6 பயிற்சியாகும் போது 3ஆம் இடம் கும்பராசியில் ஆண்டுக்கோள்களை வயம் இருக்கார். ஆகையால் அடுத்த ஆண்டு உங்களுக்கு அர்த்தாசிரம சனியால் பாதிப்பு இருக்கு. ஏன்னா 2027 சனி இருக்கத்தான் போகிறார். எப்படி பார்க்கின்ற பொழுது சனியால் பாதிப்பில்லை, தெளிவாகிவிட்டது. 3இல் ராகு, 9இல் கேது. பொதுவாக 3ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கின்ற பொழுது ராசிக்கு 12லே, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் விருச்சிக ராசி, அந்த இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் ராகுவால் யோக பலன்களும் இல்லை. எப்படி சனி பாதிப்பு இல்லை என்று கூறினனோ அதே போல ராகுவாலும் இந்த மாதிரி 12லே கிரகம் இருப்பது யோகம் இல்லை. ஆனால் 12ஆம் இடம் இந்த ஆண்டை பொறுத்தவரை விருச்சிக ராசியில் மாதக்கோள்கள் இருப்பார்கள். மாதத்தில் 2 நாட்கள் சந்திரன் வந்து போவார். ஆகையால் ராகு உங்களுக்கு முழுமையான யோகத்தை இந்த ஆண்டு முழுமையாக செய்கிறார். டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி 2026. ஆகையால் ராகு 3ஆம் இடம் முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானம். அந்த இடத்தில் ராகு அமர்ந்திருப்பது யோகம். பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த இடங்களில் ராகு அமர்கின்ற பொழுது அபரீதமான யோக பலன்களை கொடுப்பார். குறிப்பாக அந்த ராகு தசை வந்தால், இப்போ நீங்களாம் பார்த்தீங்கன்னா மூலம், பூராடம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உத்திராடம், தனுசு ராசி, உங்களுக்குலாம் வாழ்க்கையில் ராகு தசை கட்டாயமாக வரும், சரியான வயதில் வரும். அப்படி பார்க்கும் பொழுது பூராடம்னா மத்திய வயதிலே வந்துவிடும், உத்திராடம்னா ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். அப்படி பார்க்கும்பொழுது இப்போ உங்கள் 3ல் இருக்கிற ராகு இந்த ஆண்டு முழுவதும் ராகு தசை நடந்து கொண்டிருந்தால் மிகுதியான யோகம். அவற்றிலே ராகு தசையிலே உங்களுக்கு குரு புத்தியோ, சூரிய புத்தியோ அல்லது செவ்வாய் புத்தி இருந்தால் மிகப்பெரிய நன்மைகள் இருக்கு 3ல் ராகு இருக்கிறதுனால. மேலும் 3ல் ராகு இருக்கும்போது லக்னாதிபதியான குருவுடைய தொடர்பு ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை பெற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகையால் இந்த ஆண்டு ராகு உங்களுக்கு நன்மைகளை அதிகப்படுத்துவதற்கு துர்க்கை வழிபாடு செய்யுங்கள். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையுடைய பாடல்களை கேளுங்கள், அது இன்னும் பலத்தை கொடுக்கும். இது ராகுவால் ஏற்படக்கூடிய நன்மை. 9இல் கேது இருக்கிறார். 9இல் பொதுவாக கேது இருக்கிறது நன்மை தாங்க. ஆன்மீகத்தின் தொடர்பு, பொதுவாக 9ஆம் இடம் தெய்வீக தொடர்பு, 9ஆம் இடம் தெய்வ தரிசனம், 9ஆம் இடம் உங்களுடைய பித்ருக்களை குறிக்கக்கூடிய இடம், உங்களுடைய அப்பாவை குறிக்கக்கூடிய இடம், தந்தை ஸ்தானம். ஆகையால் இந்த 9ஆம் இடத்துல கேது அமர்கின்ற ஆன்மீகத்தின் தொடர்பு. 9ஆம் இடம் பாக்கிய ஸ்தானம். அந்த இடத்துல கேது அமர்கின்றப்போ ஆன்மீகத்தின் மீது அதிகமான பக்தி, அதுவும் இல்லாமல் மேலும் இறைவனுடைய அருளாசி, பிரபஞ்சத்தின் சக்தி, பெற்றோர்கள், பித்ருக்கள், மேலும் நம்ம குருமார்களுடைய ஆசி பரிபூர்ணமாக இருக்கும். உங்களுடைய தாத்தா பாட்டி அவங்களுடைய ஆசையெல்லாம் நல்லா இருக்கும். இந்த கேதுவாலும் உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம ஜூன் 1க்கு முன், ஜூன் 1க்கு பின் அப்படின்னு குருவை பார்க்குறோம். இந்த ஆண்டு 2 குரு பயிற்சி. கடகத்துல குரு வரார், திருப்பி சிம்மத்துக்கு அதிசார குருவாக போகிறார். ஆகையால் குரு உங்களுக்கு ராசிக்கு அதிபதி. 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் மிதுனத்துல ஜூன் 1 வரை. இவற்றில் மார்ச் 11 வரை அவர் வக்ரமா இருக்கார். மார்ச் 11 வக்ர நிவர்த்தி அடைகிறார். பொதுவாக உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு 7ல் இருக்கிறதே யோகம். 7ஆம் இடத்துல அவர் வக்ரமா இருந்தாலும் உங்க ராசியை அவர் பார்க்கும் பொழுது சனியும் வக்ரமா உங்க ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காம அந்த மாதிரியான ஒரு நிலை வரும்போது கவனம் வேண்டும். இந்த இடத்துல உங்க ராசிக்கு அதிபதியான குரு 7ஆம் இடம் அப்படிங்கிறது குருக்கு யோகம் தாங்க 7ஆம் இடம். ஆனா உங்களுக்கு உங்க ராசிக்கு அது ஒரு வகையில பார்த்தா அது பாதகஸ்தானம் மிதுனம். ஆகிய அந்த இடத்துல குரு வக்ரமா இருக்கிற காலமும் உங்களுக்கு நன்மையை தான் செய்வார். வக்ரமா இருக்கிற காலமும் உங்களுக்கு யோகத்தை தான் செய்வார். அதே போலவே குரு வக்ரமா இருக்கும் பொழுது குரு இன்னொரு வக்ர கிரகம், எப்பயுமே வக்ரமா இருக்கிறவங்க ராகு கேது பின்னோக்கி சொல்றவங்க, அவரை பார்க்கும் பொழுது ராகு இன்னும் பலம் பெறுவார். ஆகையால் இந்த ஆண்டை பொறுத்தவரை குரு உங்களுக்கு ஜூன் 1 வரை 7ஆம் இடத்தில் இருப்பது சாதகம். எடுக்கின்ற முயற்சியில் தைரியம், தெளிவான சிந்தனைகள், மற்றொரு ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். இருக்கிற குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவிகளில் மகிழ்ச்சி, திருமண வாக்கியம், குழந்தைகள் என உங்கள் ராசிக்கு 7ல் இருக்கும்போது உங்களுடைய ரொம்ப அற்புதமான ஒரு யோகம். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பார், ராசியை பார்ப்பார், ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பார். குரு பார்வை கோடி நன்மை என்ற அடிப்படையில் எடுக்கின்ற முயற்சியில் தைரியம், துணிச்சல் ராகுவால் ஏற்படும், அது வெற்றி குருவால் ஏற்படும். எனவே இந்த ஆண்டு ஜூன் 1 வரை உங்களுக்கு யோகமாக இருக்கின்றவர்
ஜூன் 1 அன்று மிதுனத்திலிருந்து கடகத்து சென்று உச்சம் பெறுகிறார். பொதுவாக 8ஆம் இடம் குருவுக்கு யோகம் இல்லை. குரு 8ல் இருக்கும் பொழுது நன்மைகள் இல்லை. ஆனால் 8ல் குரு அமர்கின்ற பொழுது உங்களுக்கு அது ராசிக்கு அதிபதி அவர் உச்சம் பெறுகிறார். ராசிக்கு அதிபதி அவர் உச்சம் பெறுவது ஒரு மிகப்பெரிய யோகம். உச்சம் பெறுவது மிகப்பெரிய சாதகம். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு மட்டும் அதிபதி 4ஆம் இடம் என்கின்ற ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதி மீனத்துக்கு. இரு கேந்திரங்களுக்கு சுபகிரகங்கள் வருகின்ற போது அவங்க கேந்திராதிபத்திய தோஷம் என்கின்ற அமைப்பை பெறுவார்கள். குரு, சுக்கிரன், அதுக்கப்புறம் புதன். பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு மட்டும் 2 இடங்களும் கேந்திரங்களாக வராது. உதாரணத்துக்கு சொன்னா ரிஷபத்துக்கும் துலாமு பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு 6ஆம் இடம் துலாம், துலாமுக்கு 8ஆம் இடம் ரிஷபம். ஆகிய சுக்கிரனுக்கு அந்த கேந்திராதிபத்திய விஷயம் ஏற்படாது. ஆனால் 4, 7, 10 இருந்தால் கேந்திராதிபத்திய விஷயத்தை பெறுவார். ஆனா உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கும் குரு அதிபதி, அவரே 4க்கும் அதிபதி, 2 கேந்திரங்களுக்கு அதிபதி. புதனும் அப்படிதான் வரும். மிதுனம் கன்னி, மிதுனத்துக்கு 4ஆம் இடம் கன்னி, கன்னிக்கு 10ஆம் இடம். ஆகையால் உங்க ராசிக்கு 7ஆம் இடம் மிதுனம் தான் பாதகஸ்தானம். அங்கு இருக்கிறவர் 8க்கு வரும் பொழுது உங்களுக்கு அது யோகத்தை தான் செய்வார். பொதுவாக மற்றவர்களுக்கு 8ல் குரு இருக்கும் பொழுது இருக்கிற பலனை விட அது நல்ல பலன்களும் அல்ல. ஆனா உங்களுக்கு 8ஆம் இடத்தில் குரு அமர்கின்ற போது உச்சம் பெறுகிற ராசியாதிபதி உச்சம் பெறுகிற பலம். மேலும் அந்த இடத்துல உச்சம் பெறும் பொழுது தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கின்ற சனியை பார்ப்பார். தன் சொந்த வீட்டை பார்ப்பார். ஒரு கிரகம் தன் சொந்த வீட்டை பார்க்க அந்த வீடு மிக பலம் பெறும். 4ஆம் இடம் வீடு, மனை, வாகனம், அம்மா, மாத்ருஸ்தானம், இதெல்லாம் அந்த இடம் மிக பலம் பெறுகிறது. சனி கெடுதலை செய்யவில்லை என்றாலும் அந்த இடத்துல ஒரு இருள் கிரகம் இருக்கும்போது ஒரு வீடு வாங்கலாம், ஒரு இடம் வாங்கலாம், ஒரு வாகனம் வாங்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சி எடுக்கும்போது ஒரு மனம் ஒரு விஷயம் யோசிக்கும், வாங்கலாம் அப்படின்ட்டு. அதே சமயம் ஒரு தயக்கம் வரும். ஏன்னா இருள் கிரகம் சனி, அவர் அங்கே உட்காந்து போது எதுலேயுமே ஒரு சந்தேகம், இது நடக்குமா, அது நடக்குமா, இது நடமோ, இதுமோ வேணாம் அப்படின்ட்டு ஒரு மனசுல ஒரு அழுத்தத்தை 4 இருக்கிற சனி இருப்பார். பாதிக்க மாட்டார், பாதிப்பு செய்ய முடியாது 3 ராக இருக்கிறதுனால. ஆனால் அழுத்தம் இருக்கும். இது நம்ம வெளியே சொல்ல முடியாது இல்லையா? நம்ம மனசுக்குள்ள இருக்கிற வேதனை என்ன நமக்கு நாமே ஏற்படுத்திக்கிறது. நமக்கு நாமே நம்மளே சேர்த்து வச்ச சொத்து மாதிரி அதை எடுத்துக்கிறது. இன்பத்தை தேடி ஓடுவதை விட துன்பம் வராமல் பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்று தெரிஞ்சு கொண்டா போதும். இன்பம்னு நம்ம தேடும்போது அதுவே துன்பமாயிடும். ஆக இங்க 4 இருக்கிற சனி சில வகையில் மனதில் ஒரு அழுத்தத்தை கொடுப்பார். இந்த 8ல் குரு உச்சம் பெறும்போது குரு சனியை பார்ப்பார். அப்ப அதெல்லாம் ஒண்ணு இருக்க. 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம், கௌரவம், பணபலம், திடீர் அதிர்ஷ்டம், ஆயுள். அதே சமயம் 8ஆம் இடம் பிரச்சனையா இருந்ததுன்னா அது சிறை தண்டனை, அவமானம், இதெல்லாம் 8ஆம் இடங்க. ஒண்ணுக்கு ஆப்போசிட் ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப எஸ்தாம கௌரவம் அப்படின்னா அவமானம் ஒண்ணு இருக்கும் இல்லையா? இங்க குரு ராசியாதிபதியா அமர்வதனால கௌரவம் உயரும், பணபலம், அதிர்ஷ்டம், பணம் வரும். திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை கொடுக்கும், பணம் கொடுக்கும். நீண்ட நாட்களாக விற்க முடியாத ஒரு சொத்து இருக்கும், விற்கவே முடியாதையா, ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட வில்லங்கம், அவன் ஒத்து போக மாட்டான், இவன் ஒத்து போக மாட்டான்னு சொல்லிட்டு அவங்களே எல்லாமே வித்துடலாம், நம்ம எல்லாமே ஷேர் பண்ணிடலாம் அப்படின்வாங்க. அப்போ அது உங்களுக்கு லாபமா அமையும். இத மாதிரியான யோகம் உங்களுக்கு இருக்கும். ஆகையால் இந்த இடத்தில் 8ல் குரு ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 வரை இருக்கிறார். நேர்கதியில சஞ்சாரம். அப்புறம் அக்டோபர் 31 அதிசாரமா கடகத்துல இருந்து சிம்மத்துக்கு வர அதிசாரமா ஒரு 2-3 மாசம் தான் இருக்க. 2027 திருப்பியும் கடகத்துக்கு போயிடுவார். ஆகையால் 9ஆம் இடத்துல 31 வரும்போது குரு இன்னும் பலமாக இருக்கிறார். அது 9ல் குரு இருக்கும்போது கேதுவோடு சேர்க்கை பெறுவார் டிசம்பர் 6 வரை. எனவே இந்த ஆண்டு நவம்பர் மாதம் டிசம்பர் 6ஆம் தேதி வரை உங்களுக்கு மிகப்பெரிய பொற்காலம். குரு கேது சேர்க்கை, கேல யோகம், அது ஒரு கோடீஸ்வர யோகம். அது 9ல் சேர்றது அந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் இருக்கும். நான் ஏற்கனவே கூறினீங்களா, நீங்க 8ல் இருக்கும்பொழுது உங்களுக்கு சொத்து எதனால விற்க முடியாத ஒரு பெரிய சொத்தை விற்பீங்க, இல்லை எதிர்கால ஒரு பணம் வரும். அந்த பணத்தை நீங்க கரெக்டாக அக்டோபர் 31 வரைக்கும் ஒரு நல்ல விதமான பணம் திடீர்னு வரும்போது அதை கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க நவம்பர்ல பண்ணுங்க. நவம்பர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கும். அந்த நேரத்துல உங்களுக்கு எந்த விதமான யோகமும் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம்லாம் உங்களுக்கு கோச்சாரீதியா சூரியன், சுக்கிரன், புதன்லாம் போகும், உங்களுக்கு 11ல் இருப்பாங்க. ஆக அந்த நேரங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய கோச்சாரி மற்ற கோள்கள் மாத கோள்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். அதெல்லாம் ரொம்ப அற்புதமான அமைப்பா அந்த நேரம் அமைது. எனவே இந்த ஆண்டை பொறுத்தவரை, குருவை பொறுத்தவரை உங்களுக்கு 7ல் இருக்கும் போதும் சரி, 8ல் இருக்கும் போதும் சரி, 9 இருக்கும் போதும் சரி, நன்மைகளைத்தான் செய்ய போகிறார். இந்த ஆண்டு உங்களுக்கு குருவுடைய அருள் பரிபூர்ணமாக ராசியாதிபதியான பலம் சிறப்பாக இருப்பதால் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியும் குரு அருளால் வெற்றிகளை பெறுவீர்கள். குரு வழிபாடு இந்த நேரத்தில் நீங்கள் செய்யணும். உங்கள் மனதுக்கு பிடித்த சித்தர்களை வழிபாட்டு செய்யுங்க. வேலைக்கிழமை நான்வெஜ் சாப்பிடாதீங்க.
முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமையும் தவறுங்கள். காரணம், உங்களுக்கு குரு எப்பயுமே நன்மையை செய்யக்கூடியவர். இந்த நேரங்களில் அவர் உச்சம் பெறுவதும் 4ஆம் இடத்தை பார்ப்போம். புதுசாக வீடு வாங்கக்கூடிய யோகம், புதிய இடம் வாங்கக்கூடிய, நல்ல வாகனம், இருக்கிற வாகனத்தை வித்துட்டு வேற நல்ல வாகனம் வாங்கக்கூடிய ஒரு பெரிய அளவில் வரவுகள், பணம் இருந்தால் தானே இதெல்லாம் நடக்கும். இப்போ வரும். இங்கே 426 ஒரு 2026 கூட்டினா 1 சூரியனுடைய எண். சூரியன் உங்களுக்கு பாக்கியாதிபதி. தனுசு ராசிக்கு என்ன ஒரு யோகம்னா, சூரியன் புதன் எப்பப்பெல்லாம் சேர்றாங்களோ அது தர்ம கர்மாதிபதி யோகன்ற யோகத்தை கொடுக்கும். அதே வாரப்பலன் பார்க்கும்போது சூரியன் புதன் சேர்ந்திருக்காங்கன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை அந்த நேரத்தில் எந்த ஒரு பயிற்சியில் குருக்கிழமை குரு ஓரையில செய்யுங்க. இதெல்லாம் செய்யும்போது வெற்றிகள் உங்களுக்கு மிக விரைவாக கிடைக்கும். துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு உங்களுக்கு லாபமான ஆண்டு. எந்த ஒரு செயலிலும் பெரிய அளவில் வெற்றிகளை பெறுவீர்கள். பொருளாதாரம் உயரும். உங்களுடைய தொழில் வியாபாரம் பெரிய அளவில் புகழ் பெறும். கௌரவம் உயரும், அந்தஸ்து உயரும். இந்த ஆண்டை பொறுத்தவரை சாதகமாக இருக்கிறார்கள். 8ல் குரு உச்சம் பெறுவது 12 ஆண்டுக்கு ஒரு முறை வர நிறைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன். தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு 8ல் குரு கூட மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவார்கள். இங்கு உங்களுக்கு குருதசையும் நடந்து கொண்டிருந்தால், ஏன்னா ராகுதசைக்கு அடுத்தது குருதசை. இப்போ உத்திராடத்தில் பிறந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய், ராகு, குரு. அப்போ குரு உங்களுக்கு ஒரு 50 வயசுல 45 வயசுல வரும். அதுக்குள்ளேயே வந்துடும். ஆக அந்த குருதசையை நடந்து கொண்டிருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாகும். ராகுதசையா இருந்தாலும் 3ல் ராகு, குருதசையா இருந்தாலும் உங்களுக்கு 7லையும் மாற்றம் 8ல் ஊற்று. எனவே இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கு ராகு குரு சாதகமாக இருப்பதனால் எல்லா விதமான நன்மைகளையும் யோகங்களும் பெறுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக அமைந்திருக்குன்னு தொழில் வியாபாரத்தை பொறுத்து பொருளாதார உயர்வு அதிகரிக்கவே செய்யும். உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லைங்க. நிரந்தரமான அந்த அமைப்பு, உங்களோட வேலையில் எந்த விதமான சிக்கல்களோ அலைச்சல்களோ இல்லை. சனி 4ல் இருந்து 10ஆம் வீட்டை பார்க்குற அதிக வேலை இருக்கும். ஆனாலும் அதை நீங்கள் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். இதெல்லாம் இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்வுகளே இருக்கின்றது. பெரிய அளவில் மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள், முன்னேற்றமான மாற்றங்கள், இடமாற்றம், பெரிய முயற்சிகள். ஃபாரின் போகணும்னு நினைக்கிறவங்க, அயல்நாட்டுக்கு ஐடியில் இருக்கிறவங்களுக்குலாம் குரு 8ல் வருமா அந்த யோகம் முழுமையாகும். எடுக்க நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். இப்போலாம் ஃபாரின் போகிறது எப்படியும் பின்னமாக இந்தியாவே வேலை செஞ்சுட்டு போகலான்றாங்க. ட்ரம்ப் இன்னமும் டவால்டமான்னு ஒரு குண்டை போடுறாரு. ஆனாலும் இந்த ஆண்டை பொறுத்தவரை ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கனவாக இருக்கக்கூடிய அயல்நாட்டுக்கு செல்ல வேண்டும் ஒரு ஆசை இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சிறப்பான தருணமாகவே இந்த 2026 இருக்குது. எனவே இந்த ஆண்டு உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர்வுகளும் மேன்மைகளும் வெற்றிகளும் நிறையவே இருக்குது. குடும்பம் என்று பார்க்கின்ற பொழுது குடும்பம் உங்களுக்கு 7ல் இருக்கும் பொழுதும் நல்லது. 8ல் இருந்தாலும் 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. எனவே இந்த குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மனைவிகளே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. 5ஆம் இடம் பாதிக்கப்படவில்லை. ஆகையால் குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் என்று இருக்கிறது இந்த ஆண்டு. குழந்தை புதுசாக கல்யாணம் குழந்தை வாக்கியம் நல்ல விதமாகவே அமையும். இந்த ஆண்டை பொறுத்தவரை குடும்பம் என்பது மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நல்ல குடும்பம் அமையும். இளைஞர்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நல்ல குடும்பம் அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக சிறப்பாகவே அமைந்திருக்கு. மொத்தத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மிக மகிழ்ச்சியா இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ஆண்டை பொறுத்தவரை ஆரோக்கியம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படவில்லை. இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்னீங்களா, 4ல் சனி இருக்கிறதுனால அழுத்தங்கள் மனதிலே. 4ல் இருக்கிற சனி 3ஆம் பார்வையாக 6ஆம் இடம் அப்படிங்கிற ரிஷபத்தை பார்க்கிறார். ஆகையால் மனது ரீதியாக தேவையில்லாத குழப்பங்கள் சனியால் ஏற்படும். இவை அகற்றுவதற்கு என்ன, சிறிது நேரம் தியானம். இந்த தியானத்தை செய்வது ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் தினந்தோறும் ஒதுக்குங்க. அதுக்குன்னு காகபுஜண்டர் மனசார ஒரு காகபுஜண்டரை மனசார பிரார்த்தனை செய்யுங்கள். அதே போல் சின்முத்திரை வைத்து பிரார்த்தனை செய்யுங்கள். காகத்துக்கு அன்னம் வேயுங்கள். ஏன்னா 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். ஆரோக்கியம் என்பது நோய் என்பது மனநோய் என்பது வேறு, உடல் நோய் என்பது வேறு. இந்த நேரத்தில் மனதிலே அழுத்தமாக இருப்பதுனா சோர்வாக தேவையில்லாத குழப்பங்கள் அப்படியே ஒரு மாறி இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த உடல் ரீதியாக மருத்துவ செலவுக்குரிய பாதிப்புகள் எவையும் இல்லை. இவையெல்லாம் மன ரீதியாக அழுத்தங்கள் வருவது சனியால் ஏற்படக்கூடிய விஷயம். அதை நம்மளாலேயே சரி செய்து கொள்ள முடியும். அதுக்கு காரணம் செய்வதற்கு தியானம் மற்றும் முத்திரை வைத்த தியானம். மந்திரம், எந்திரம், தந்திரம். மந்திரம் நம்ம காகபுஜென்று உச்சரிப்பது, எந்திரம் சிட் முத்திரை, அது மாதிரி குபேர முத்திரைன்னு வைத்துக்கொள்ளும். தந்திர முறைகள். தந்திரம் என்பது முத்திரைகள். எந்திரம் என்பது எந்திரத்தை வைத்து பூஜிப்பது, குரு எந்திரம். இல்லை குரு எந்திரம்னு ஆலங்குடி போனாலே குரு எந்திரம்லாம் இருக்கு. அதில் இதெல்லாம் செய்வது மூலம் நமக்கு பிரபஞ்சத்தின் அருளும் நேர்மறை சக்தி அதிகரிக்கும். எதிர்மறை சக்தி நம்மளை விட்டு அகன்றுவிடும். அதுதான் முன்னொரு விஷயம். மந்திரம், எந்திரம், தந்திரம் இவற்றை செய்வது மூலம் உங்களுக்கு சகலவிதத்திலும் நன்மைகளும் இருக்கு. இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளும் யோகங்களும் வெற்றிகளும் கொண்ட ஒரு சிறப்பான ஆண்டாக அமைந்திருக்கின்றது. பொருளாதாரமும் முன்னேற்றம், குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சி எல்லாம் ஒரு சாதகமான விஷயமாக அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும்
இந்த 2026 தனுசு ராசி சகோதர சகோதரருக்கு இதுவரை உங்கள் ராசிக்குரிய 2026ஆம் ஆண்டு கோச்சார பொது பலன்களை கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாக நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். தசாபுத்தி அந்தரங்கள் அதுதாங்க ரொம்ப முக்கியம். யோக தசை யோக புத்தி நடந்து கொண்டிருந்தால் 2026 உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். எனவே உங்களுடைய ஜனன ஜாதகமும் ஒரு முறை பார்த்து கொள்வது நல்லது. நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இந்த 2026 உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் கூறுவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.